ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ரத்னா ஆந்திரா ஃபுட்ஸ். இன்னைக்கு நம்ம சூப்பர் டம்மி ஃபில்லிங் ஹெல்தி சூப் ஒன்று செய்ய போகிறோம். இது ரொம்ப ஈஸி தான், பட் நிறைய காய் போடுறதுனால உங்களுக்கு பார்க்க ஹெவியாக இருக்கும். பட் ஸ்டில் இது ரொம்ப ஈஸி ப்ராசஸ். அதுக்கு நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் நான் இங்கே காட்டுறேன். அண்ட் சூப்பு பொறுத்த வரைக்கும் இதுதான் வெஜிடபிள், இதுதான் ப்ரொசீஜர்ன்றது எதுவுமே இல்லை. நான் இங்கே ஃபுல்லாக ஒரு காய்கறி மார்க்கெட்டே வந்து குக்கரில் போட போகிறேன். அதுக்கு நான் இருக்கிறதுக்கு மெயின் ஹீரோ வந்து பம்கின். இதுக்கு பம்கின் சூப்புன்னு கூட பேர் வச்சுக்கலாம். இது வந்து நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக குவான்டிட்டி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா பம்கின் அந்த பூசணிக்காவோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், அண்ட் அதில் ஃபைபர் ரொம்ப அதிகமாக இருக்கும். விட்டமின் ஏ அண்ட் சியும் ஜாஸ்தியாக இருக்கும். இதில் யூஸ் பண்ணுற எல்லா வெஜிடபிள்ஸ்க்குமே ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அண்ட் அது எல்லாமே டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த இஞ்சியும் பூண்டியும் நல்லா குட்டி குட்டியாக அரிஞ்சு வைக்கிறோம். ஏன்னா இதில் கார்ன் யூஸ் பண்ணுறோம், பூசணிக்காய் இதெல்லாம் கொஞ்சம் கேஸ் ரிலீஸ் பண்ண ஒரு வெஜிடபிள். அது நம்ம நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு இஞ்சி பூண்டு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம கடாயில் வந்து ஒரு 10 to 15 கிராம்ஸ் பட்டர் போட்டு எல்லா வெஜிடபிள்ஸும் சார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தேவையான வாட்டர் போட்டு குக்கரில் மூடி வைக்கணும். இது கட் பண்ணுறது தான் கொஞ்சம் டைம் டேக்கிங் ப்ராசஸ், மற்றபடி இது ஈஸி தான். பீன்ஸு ரொம்ப ஃபைபர் ரிச்சு அண்ட் கார்ன் ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஐ திங்க் ரெஸ்டாரண்ட்ஸில் நம்ம வெஜ் சூப் ஆர்டர் பண்ணால அது கார்னு டிஃபால்ட்டாக இருக்கும்ல, அதனால நான் இங்கே கார்ன் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் டொமேட்டோ வந்து கொஞ்சம் க்ரீமி டெக்ஸ்சர் கொடுக்கும். இது எல்லாம் போட்டுட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற ஹெட் கவுண்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு, சாட் மசாலா, பெப்பரு எல்லாம் போட்டு ஒரு 3 விசில்ஸ் விட்டால் போதும். நல்லா க்ரீமியாக நல்லா வெந்துருச்சு. இது நல்லா மேஷ் பண்ணிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம டாப்அப் பண்ணிக்கலாம் தண்ணி. இங்கே கன்சிஸ்டன்சி பார்க்குறீங்கல்ல, ஐ திங்க் இது வந்து கொஞ்சம் திக்காக க்ரீமி சூப் மாதிரி வரும். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் சர்வ் பண்ணும்போது பெப்பரும் சால்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வேணும்னா மேலே கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். க்ரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம சாய்ஸ் தான். இது இந்த பால் அளவுக்கு சாப்பிட்டீங்கன்னா பசிக்காது, ரொம்ப டயர்ட்னஸும் இருக்காது. உங்களுக்கு லேட் ஆனாலும் நெக்ஸ்ட் மீலு பெருசாக பிரச்சனை இருக்காது. பட் இது கூட உங்கள் டயட்டில் கொஞ்சம் ஆட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி வந்து இருக்கவே இருக்காது. அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸு இல்லை ட்வைஸே மந்த்து கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இனிஷியல் டேஸில் கொஞ்சம் கஷ்டமாக தோணும், பட் ஸ்டில் நீங்கள் இது சாப்பிட உங்களுக்கு பசி எடுக்காது அண்ட் ஹெவியாகவும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். Thank you for watching. See you soon. Bye.